ஐபிஓ அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வெளியிடுறாங்க. நமக்கு அது குலுக்கல் முறையில் பேன் கார்டு அடிப்படையில் நமக்கு ஒதுக்கீடு வந்தாலும் வரவேற்பது, வரவில்லை என்றால் அதுக்கு உண்டான பணத்தை திருப்பி நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும். சரி, நமக்கு ஐபிஓ கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யணும்? ஐபிஓ கிடைக்கலன்னா அந்த துறை, அந்த நிறுவனம் அடிப்படையாக நல்ல ஒரு மெயின் போர்டு ஐபிஓவாக இருந்தால் நீங்கள் சற்று காலம் பொறுத்திருந்து வாங்கிறதுக்கான தருணம் உண்டு. கடந்த காலத்தில் எல்ஐசி, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஓலா, ஹுண்டாய், வாரி எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜிஸ் இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்து ஐபிஓ ப்ரைஸ், தட் இஸ் லிஸ்டிங் ப்ரைஸை விட கீழே வந்து சற்று இப்பொழுது உயர்ந்து வர்த்தகம் ஆகிக்கொண்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்போது நமக்கு ஐபிஓ கிடைக்கல அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2-3 குவார்ட்டருக்கு நம்ம வெயிட் பண்ணி அதனுடைய காலாண்டு முடிவுகளினுடைய அடிப்படை மற்றும் அதனுடைய லாபம், விற்பனை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லாங் பீரியடு வச்சுக்கிறதுனாலோ அல்லது குறுகிய காலம் வச்சுக்கிறனாலோ அப்போது பரிசீலனை பண்ணுவது என்பது நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மையும் ஒரு லாப நோக்கில் நமக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கறது.